நார்மல் ஒரு அல்ஜிபிக் கான்செப்ட்ல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒர்க்குக்காக நம்ம ஒரு சில ஒர்க்லாம் பண்றோம். அந்த ஒர்க்கு தான் வந்து நம்ம வந்து இங்க எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன எடுக்கிறாங்க? z ஈக்குவல் டு e பவர் i theta. அப்போ z ஈக்குவல் டு e பவர் i theta னா 1 by z ஈக்குவல் டு ஆல்ரெடி தெரியும் e பவர் மைனஸ் i theta ன்னு தெரியும். சரி, இது ரெண்டையும் உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும். z plus 1 by z ஈக்குவல் டு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். e பவர் i theta னா cos theta plus i sin theta ஓட வேல்யூ தான் வந்து e பவர் i theta ஓட வேல்யூ. அப்போ e பவர் மைனஸ் i theta னா ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் வரும். cos theta மைனஸ் i sin theta. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? i sin theta கேன்சல் ஆயிடும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சு என்ன கிடைக்கும்? 2 cos theta வரும். அப்போ cos theta வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? z ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை z இந்த 2 கீழே இருக்கும். அப்போ 2z எழுதலாம். ஸோ அதுதான் இங்கே ஒர்க் ஆகிடும். அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்துருக்கு. சரி, இப்போ என்ன ஆகும்னா sin theta வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ z மைனஸ் 1 பை z. ஸோ அப்போ என்ன நடக்குன்னா மைனஸ் போடும்போது இது ப்ளஸ் ஆயிரும், இது வந்து மைனஸ் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். அப்போ i sin theta ப்ளஸ் i sin theta என்ன கிடைக்கும்? 2i sin theta கிடைக்கும். 2i sin theta கிடைக்கும். அப்போ இதில் எகைன் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா sin theta ஈக்குவல் டு z ஸ்கொயர் மைனஸ் 1 z இன்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை கீழே ஆல்ரெடி z இருக்கும், இந்த 2i வந்து கீழே வரும். அப்போ 2i z வரும். இது வந்து sin theta ஓட வேல்யூ. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அண்ட் ஆல்சோ டி தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ z வந்து நம்மளுக்கு இது அப்படின்னா டி தீட்டா என்ன ஆகும் அப்படின்னா dz ஈக்குவல் டு e பவர் i theta கண்டுபிடிச்சிங்கன்னா e பவர் i theta இன்ட்டு i இன்ட்டு டி தீட்டான்னு வரும். அப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னவும் டி தீட்டாவோட வேல்யூ வேணும். இந்த டி தீட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டி தீட்டாவோட வேல்யூ என்ன நடக்குன்னா e பவர் i theta ஆல்ரெடி என்ன எடுத்துக்கிறோம்? z எடுத்துக்கிறோம். e பவர் i theta ஆல்ரெடி z எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா dz டிவைட் பை e பவர் i theta கீழே வரும் z, இந்த ஐயும் கீழே வரும். அப்போ zi. அப்போ டி தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? dz பை ziன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாம் வச்சுட்டு என்ன ஆகும்னா ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் என்ன சர்க்கிள் சொல்லிட்டாங்க? யூனிட் சர்க்கிள். மாடல்ஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ங்கிறது யூனிட் சர்க்கிள். அந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு வர ரூட் வந்து இன்சைட் சர்க்கிளா அவுட் சைட் சர்க்கிளா செக் பண்ண போகிறோம். அப்போ இன்சைட் சர்க்கிளாக இருந்ததுன்னா ரெஸ்ட்ரிக்ட் தீரத்தை அப்ளை பண்ணிட்டு வேல்யூ என்ன? அப்போ அவுட் சைட் சர்க்கிளாக இருந்தால் ரெஸ்ட்ரிக்ட் தீரத்தை அப்ளை பண்ணிட்டு நம்ம 0 போட்டுக்கலாம், இல்லை பண்டமெண்டல் தீரம் அப்ளை பண்ணும்போது 0 போட்டுக்கலாம். அதை வச்சு நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஒர்க்கு தான் இங்கே நடக்க போகுது.